பிறந்த குழந்தைக்கு பாங்கு சொல்லி பெயர் வைப்பது கடமையா கடமையற்றதா? சிலர் இதனை கடமை என்றும் சொல்கிறார்கள், சிலர் கடமை அல்ல என்றும் சொல்கிறார்கள். அதற்கு தாங்கள் தக்க விளக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதுவும் ஃபைதுர் ரஹ்மானியா சங்கம் ரப்பிக்குடிக்காடு. பிறந்த குழந்தைக்கு பாங்கு சொல்லணும், நம்ம இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கடமைங்கிறதல்ல, சல்லதாசன் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. ஒரு ஆள் செய்யல குற்றம் அல்ல, ஏன்னா அதுக்கு ஃபர்து அல்ல, கடமை இல்ல. ஆனா செய்யறோம், செஞ்ச நன்மை. ஏன்? சல்லதாசன் காட்டி தந்திருக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை ஈண்டெடுத்ததுக்கு பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொன்னாங்க. தொழுகைக்கு பாங்கு சொல்ற மாதிரி சொன்னாங்க. அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, திர்மிதில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்மளும் பிறந்த குழந்தைக்கு பாங்கு சொல்றோம். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு குழந்தை பிறந்துட்டா பாங்கு சொல்லி வலது காதுல ஊதணும், இகாமத்து சொல்லி இடது காதுல ஊதணும். இப்படி செஞ்சிட்டாக்கா அந்த குழந்தைக்கு உம்மு சுபியான் என்கிற குழந்தைகளுக்கு ஏற்படுகிற நோய் அணுகாது, அந்த நோய் குழந்தையை தீண்டாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அபி ஆலாங்கிற ஹதீஸ் கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல் ஜாமிஉ ஸகீர்ங்கிற கிதாபுல இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள். எல்லாம் ஹதீஸ் தாங்க. சும்மா அந்த இமாம் சொன்னாங்க இந்த இமாம் சொன்னாங்கங்கறதெல்லாம், இதெல்லாம் எல்லாம் ஹதீஸ் கிதாபுல இருந்து ஆதாரமா எடுத்து வைக்கிறோம். நம்ம சுன்ன ஜமாத் ஒண்ணு செஞ்சாங்கன்னு வச்சுக்கிறோங்க, காரணம் இல்லாம செய்ய மாட்டோம், ஆதாரம் இல்லாம எதையும் செய்ய மாட்டோம். ஆதாரம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார்கள், ஆதாரத்தோடு தான் செய்வார்கள். அதுதான் சுன்ன ஜமாத்து. குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லிக்கிட்டே குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சம்பந்தம் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வஹாபிகள். பெரும் தௌஹீத் ஜமாத்து கூட நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா உண்மையான தௌஹீத்வாதிகள் நாம் தான். அது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொல்லலாம், நம்ம எல்லாம் உலக அளவிற்கு தௌஹீத் ஜமாத். நம்ம என்ன அது போலி தௌஹீது. என்ன தௌஹீது? அல்லாட்ட உதவி மட்டும் உதவி செய்யணும், உயிரா இருந்தா உதவி கேட்கலாம், மையத்திட தான் உதவி கேட்க கூடாது. என்ன போலி தௌஹீது? நாங்க உண்மையான தௌஹீது. அல்லாஹ் ஒருவனால் தான் முடியும், உயிரா இருந்தாலும் முடியாது, மையத்தா இருந்தாலும் முடியாது. இதுல எங்க தௌஹீது? உயிரா இருந்தா முடியும், உயிரா உள்ளவங்க அல்லாவா நாங்க கேட்கிறோம். உயிரா உள்ளவர்களாலும் முடியாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டு அன்னல் குவத்த லில்லாஹி ஜமீஆ, ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. நீங்க உயிரா உள்ளவங்களுக்கு சக்தி இருக்குங்கிறீங்க. அல்லாஹ் சொன்ன குர்ஆன்ல எனக்கு மட்டும் தான் இருக்குங்கிறான். வஹாபி எல்லாம் இல்ல உயிரா இருந்தாலும் சக்தி இருக்கு. என்னது போலி தௌஹீத்? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் இருக்குது, யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் தான் உதவி செய்யறான், யாரை வச்சும் செய்வான். உயிரா உள்ளவங்களை வச்சும் செய்வான், மையத்தாளவங்களை வச்சு செய்வான், இந்த மைக்க வச்சும் செய்வான், இந்த கட்டடத்தை வச்சும் செய்வான். யாரை வச்சு அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் தான் செய்யறான். உயிரா இருந்தாலும் முடியாது. இதுதான் உண்மையான தௌஹீத் சுன்ன ஜமாத். அதான் வச்சுக்கிறேங்க.